إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன்பேன். பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்படியான இந்த மார்க்க வகுப்புகளை மிக பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுக்கு இருக்கிற வேலைகளை எல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கிவிட்டு இந்த அல்லாஹுடைய மாளிகைக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிற இந்த செயற்பாடானது அல்லாஹுடைய தூதர் புகழ்ந்து சொன்ன ஒரு விடயம். அல்லாஹுடைய மாளிகையிலே யாராவது ஒரு சாரார் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி படித்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் இருக்கிற அந்த சபைக்கு அல்லாஹுடைய வானவர்கள் மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்குகிறது. அல்லாஹுடைய சக்கீனத் என்கிற அமைதி கிடைக்கிறது. அல்லாஹ் வானவர்களுக்கு மத்தியிலே அவனுடைய மார்க்கத்தை, அவனுடைய வேதத்தை படிக்கிற எம்மவர்களை புகழ்ந்து பேசுவதாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்து, அல்லாஹுடைய சக்கீனத்து, அல்லாஹ் நம்மை புகழ்ந்து சொல்கின்ற மலக்குமார்கள் நம்மளோடு கூட இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு சபைதான் நாங்கள் இருக்கிற இந்த சபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான நேரத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மத்தியில், குறிப்பாக நமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் பல குறைபாடுகள், மார்க்க ரீதியான குறைபாடுகள் காணப்படுகிறது.
எங்களிலே தொழக்கூடிய ஆண்களும் தொழக்கூடிய பெண்களும் மிக மிக குறைந்தவர்கள் தான் இருக்கின்றோம். பெரும்பாலானவர்கள் தொழுகை இல்லாமல் இருக்கின்றார்கள். வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கின்றார்கள். வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகாதவர்கள் இருக்கிறார்கள். வசதி இருந்தும் ஜகாத்து கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிறவர்கள், இதுபோன்று அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை என்று பல பாவச் செயல்களில் ஈடுபடுவதோடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்களும் நம்மில் இருக்கிறார்கள். பேரை கேட்டால் ஃபாத்திமா, ஆயிஷா, அப்துல்லா, அகமது, முகமது என்று இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை என்பது நேரடியாக சூரியனை சந்திரனை வணங்குவது அல்லது சிலைகளை வணங்குவது மட்டுமல்ல, கபறுகளை வணங்குவதும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் தான். அல்லாஹ் அல்லாத மனிதர்களை அழைத்து பிரார்த்திப்பதும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு தான். நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் மட்டும்தான். இப்போது புதிய ஒரு விஷயம் நமது சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. நோய்களை குணப்படுத்துவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்பி செயற்பட வேண்டிய நமது சமுதாயத்திலே புதிய ஒரு விஷயம் வந்திருக்கிறது. மனிதர்கள் நமது ஆயிஷா, பாத்திமா, ஹதீஜா என்ற நபிமார்களுடைய, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பெயர்களை வைத்தவர்கள், அல்லது நபி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை வைத்தவர்கள், அல்லது சஹாபியா பெண்களுடைய பெயர்களை வைத்தவர்கள் பாதிரிமார்களிடத்திலே போய் சிகிச்சை பெறுவதற்காக அவர்களிடத்திலே மண்டியிட்டு கிடக்கிற காட்சிகள், அல்லது ஆமதூர்மாரிடத்திலே போய் அவர்களிடத்திலே அவர்களுடைய அந்த சிகிச்சையை அவர்கள் கடவுள் என்று சொல்லுகின்றவர்களுடைய பெயரால் சிகிச்சை பெறுவதற்காக லைனிலே நிற்கிற காட்சிகள் இப்போது அது ஒவ்வொரு ஊராக பரவலாக வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் கொள்கை தெளிவோடு குர்ஆன் சுன்னாவை சரியாக பின்பற்றி எல்லா சந்தர்ப்பங்களிலும் சரியாக உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்று வாழுகிற சமூகம் மிக குறைந்த அளவானவர்கள்தான். எனவே தான் இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் என்ற விடயம். வட்டிக்கு கொடுக்கிறவர் கொடுக்கட்டும், விபச்சாரம் செய்கிறவர் செய்யட்டும், பாதிரிட்ட போகிறவர் போகட்டும், கபுரு வணங்குறவர் வணங்கட்டும், அவுலியாக்களிடம் பிரார்த்திக்கிறவர் பிரார்த்திக்கட்டும், எனக்கென்ன, நானும் என்ற பாடும், நான் சரியா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வைத்தான் வணங்குகிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்கிறேன், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத்து கொடுக்கிறேன், ஹஜ்ஜி செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், இன்னொரு அன்ன கடமைகளை எல்லாம் நான் சரியா செய்கிறேன், அவர்கள் பிழையாக நடப்பதற்கு நான் பொறுப்பா என்று ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. ஒரு முஸ்லிமான ஆணும் தான் பெண்ணும் தான் அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி போன்ற கடமைகளை அல்லாஹ் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கிறானோ அதே போன்றுதான் நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த நன்மையை ஏவுறத்தால நமது வீட்டுக்குள் நம்மை விமர்சனம் செய்கிற ஒரு சூழல் வந்தாலும், சில நேரம் ஒரு உம்மா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பிள்ளைகளை தொழும்படி சொல்லுகின்ற போது, கணவரை பள்ளிக்கு போங்கன்று சொல்லுகிற போது அவருக்கு மிகப்பெரிய விமர்சனம் அங்கே வரும். அல்லது ஒரு பாவமான காரியம் நடக்கிற போது அதை தடுத்து நிறுத்தினால் அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வரும். ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அல்லாஹுடைய பொருத்தம் தான் எனக்கு தேவை என்ற அடிப்படையில் செயற்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே குர்ஆனிலே, அல் குர்ஆனிலே
இது சம்பந்தமாக நிறைய வசனங்கள் வருகிறது. நன்மையை ஏவுவதை வலியுறுத்துகிற அந்த பணியை செய்கிறவருடைய சிறப்பு பற்றி கூறுகிற பல வசனங்கள். தீமையை தடுப்பதை அல்லாஹ் வலியுறுத்தி அந்த பணியை செய்கிறவர்களை அல்லாஹு தாலா கௌரவித்து சொல்கிற பல அல் குர்ஆனிய வசனங்களும் ஹதீஸ்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனிலே வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு கூட்டத்தினர் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நல்லதின்பால் மக்களை அழைக்கிற, வயமுரூன பில் மஅரூஃப், நன்மையான விடயங்களை கொண்டு ஏவுகிற, வயன்ஹவுன அனில் முன்கர், பாவங்களை விட்டு தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களிலே இருக்கட்டும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நல்லதின் பக்கம் மக்கள் அழைக்கிற, நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும். வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த பணியை செய்கிறவர்களை அல்லாஹ் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றான். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரா ஆல இம்ரான் 104வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இந்த பணியை செய்கிற எம்மை குழப்பவாதிகள் என்று சமூகம் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். உலகத்திலே நாம் சில வெற்றிகளை பார்ப்போம் நமது அனுபவத்தில். ஆனால் இந்த வெற்றிகளை எல்லாம் விட மறுமையிலே கிடைக்கப் போகிற வெற்றி இருக்கிறதே, அதுதான் மகத்தானதாகும். இந்த உலக வாழ்க்கை வெறுமனே நமது விரல்களால் எண்ணி முடிக்க முடியுமான காலங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவருடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது, அதைவிட கூடுதலாக வாழ்வது மிக குறைவு என்று சொன்னார்கள். அந்த அளவு மிக குறுகிய காலம் நாம் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் மறுமையினுடைய அந்த காலம் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் திரும்ப அந்த மறுமை நாளை ஏற்படுத்துகிற வரைக்கும் கபூரில் மிக நீண்ட காலம் வாழ வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய பட்டோலை வலது கையில் கிடைக்கப் பெறுவது என்பது அது அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும். ஒரு மனிதனுடைய நன்மையை தீமையை நிறுக்கிற போது அந்த தராசு அவனுக்கு நன்மையின் பக்கம் கதிப்பது அவன் எதிர்கொள்கிற மிகப்பெரிய வெற்றி. நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிற அந்த சிராத் என்கிற பாலத்தை ஒரு மனிதன் கடந்து விடுவதானது மிகப்பெரிய வெற்றி. இலேசாக அதனை கடக்க முடியாது. சில மனிதர்கள் மின்னல் வேகத்திலும், சில மனிதர்கள் குதிரை வேகத்திலும், சிலர் ஓடியும், சிலர் நடந்தும், சிலர் இழுவி தவண்டும், சிலரை சில கொலுக்கிகள் பிடித்து இழுத்து நரகத்திலே போட்டு, இப்படியெல்லாம் அந்த நிகழ்வுகள் இருக்கும். இந்த நேரத்திலே அந்த நரகத்தை தாண்டி சுவர்க்கத்துக்குள் ஒரு மனிதன் வந்துவிட்டான் என்றால் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நல்லதின் பால், இந்த தீனுல் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும், நன்மையை பிறருக்கு ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்றான். அடுத்த ஒரு விடயம், அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று இந்த பணியை செய்கின்றவர்களை அடையாளப்படுத்துகிறான். அதற்காக வேண்டி நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கிற ஒரு கோஷ்டி என்று சிலர் ஒன்று சேர்ந்து அதற்காக ஒரு ஜமாத்தாக தங்களை பிரகடனப்படுத்தி நாங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள், மற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள், வழிகேடர்கள் என்று சொல்லுகிற நிலைப்பாட்டை இஸ்லாம் ஏற்கவில்லை. பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பணியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆணும் தான் பெண்ணும் தான், பெரியவர்களும் தான் சிறியவர்களும் தான். நம்மளால் முடியுமானதை ஒரு வாப்பா தன் பிள்ளைகளுக்கு அல்லது ஒரு உம்மா தன் பிள்ளைகளுக்கு ஏவுகிறார், தொழும்படி ஏவுகிறார், நோன்பு பிடிக்குமாறு ஏவுகிறார், ஹலாலை உண்ணுமாறு பருகுமாறு ஏவுகிறார் என்றால் இதுவும் நன்மை ஏவுவதுதான். தீமையை தடுக்கிற விடயம், தன் பிள்ளைகளுக்கு தன் மனைவிக்கு ஒரு கணவன் ஹராமான விடயங்களை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார் என்றால் அவர் தீமையை தடுக்கிறார். அதே போன்று மனைவி கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பாவமான விடயங்களை செய்கிற போது
அதை தடுத்து நிறுத்துவது தீமையை தடுப்பதாகும். இப்படி நமது வீட்டிலே இருந்து இந்த பணிகளை செய்கிற போது அது பெரிய அளவில் வளர்ந்து முழு சமுதாயமும் நன்மை ஏவுகிற தீமையை தடுக்கிற சமூகமாக மாறுவதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே இதனுடைய சிறப்பை இப்படி சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் ஒரு ஹைர உம்மா, சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்துகிறான். அவர்கள் யார் என்றால் உஹ்ரிஜத் லின்னாஸ், உலகத்துக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே வெளியாக்கப்பட்டிருக்கிற சமுதாயத்திலேயே ஹைர உம்மா, சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். யார் அவர்கள்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையான விடயங்களை நீங்கள் ஏவுவதனால், வதன்ஹவுன அனில் முன்கர், பாவமான விடயங்களை தடுப்பதனால், வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பதனால் நீங்கள் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சூரா ஆல இம்ரான் 110வது வசனத்திலே இது காணப்படுகிறது. ஏன் இந்த விடயங்களை இந்த இடத்தில் நாம் சொல்லுகின்றோம் என்றால், இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியில் தான் இந்த பாவமான விஷயங்களை செய்வதற்கு தூண்டுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு சூரியகாரன் அல்லது ஒரு சாஸ்திரகாரர் அல்லது ஒரு பரிசாரி இருக்கிறார் என்றால் ரகசியமாக ஒரு பெண் தான் வந்து மற்ற பெண்ணுக்கு தகவல் கொடுக்குறார். இன்ன ஊரில் இப்படி ஒரு பரிசாரி இருக்காராம், அவர்கிட்ட போனால் நல்லா சோமாக்குறாராம், வாரையலா போவோம், பெருசாக காசு மடுக்கார் இல்லையா என்ற உடனே இந்த மற்ற பெண் தன்னுடைய கணவனிடத்திலே அல்லது குடும்பத்தவரிடத்திலே அனுமதி எடுத்துக்கொண்டு ரகசியமாக போய் விஷயத்தை முடிச்சுக்கு வந்துடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கின்றார்கள்? இப்படி சாஸ்திரகாரரிடத்தில் சூனியக்காரரிடத்தில் போய் அவர் சொல்கிறத நம்பி அவரை உண்மைப்படுத்துகிறவர் காபிராகிவிட்டார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தையே நிராகரித்து விட்டார் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத 40 நாளைய தொழுகை என்றெல்லாம் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இது மட்டுமல்ல, வட்டி விஷயங்களும் அப்படித்தான். சில தாய்மார்கள் இருக்கிறார்கள், பெண்கள் வயோதிப நிலையில், அவர்கள்தான் நகைகளை வங்கிகளுக்கு எடுத்து சென்று ரகசியமாக அடகு வைத்து அந்த வழியை திறந்து கொடுக்கிறவர்கள். பிள்ளைகளுக்கு வெக்கமாக இருக்கும், யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கூட்டி கொண்டு போய் அந்த விஷயத்தை லேசாக செஞ்சு கொடுத்தோன்னே இவ திரும்ப அதே பாணியில் பகிரங்கமாக அவசிய தொடங்கிடுவான். அதே போன்று சில நோய்கள் வருகின்ற போது அந்த நோய்களுக்கு இன்ன கபூரடியில் போய் இப்படி ஒரு காணிக்க போட்டால் சரியாகி விடும் என்ற அந்த மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தி ஷிர்கின் பால் அழைக்கிறவர்களாக அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, 2 கட்டங்களில் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். ஒன்று, கடுமையான நோயை ஏற்படுத்தி அல்லாஹ் இந்த நோயை நாம் பொறுத்து கொள்கிறோமா, தாங்கிக் கொள்கிறோமா என்று பார்க்கிறான். இந்த நேரத்திலே நாங்கள் பொறுமையாக இருந்து அந்த நோய்க்கான நிவாரணத்தை அல்லாஹ்விடத்திலேயே ஆதரவு வைப்போம் என்றால் நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான். நிதானம் இழந்து, பொறுமை இழந்து, ஷிர்கின் பால் விழுந்து பாதிரிமார்கள், சாஸ்திரகாரர்கள், சூரியக்காரர்கள், கபூர்களில் அடங்கப்பட்டிருக்கிற மனிதர்களை நாடுவோமாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் நரகத்துக்குரிய ஒரு வழியைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். இந்த நோய்கள் என்பது அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் தன்னுடைய நபிக்கே மிகப்பெரிய நோயை கொண்டு சோதித்தார். அவருக்கு ஏற்பட்ட நோயினால் எல்லா மக்களும் அவரை விட்டு தூரமாகி விட்டார்கள். அந்த நபியை அவருடைய குடும்பமே விட்டு போய்விட்டார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் எந்த ஒரு ஷிர்கான காரியங்களிலும் ஈடுபடவும் இல்லை, அல்லாஹ்வை ஏசவும் இல்லை, நன்றி மறந்து செயற்படவும் இல்லை, பிரார்த்தனையில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நீக்கி அவருடைய குடும்பத்தையும் அவரோடு சேர்த்து அவருக்கு பரக்கத்தை ஏற்படுத்தினான் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்துக்கு வருகிறார்கள்.
அந்த பெண்மணி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை மற்றொரு சஹாபிக்கு அடையாளப்படுத்துகிற போது, சுவர்க்கவாசியான ஒரு பெண்ணை நான் உமக்கு அறிமுகப்படுத்தட்டுமா அல்லது காண்பிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, இதோ வருகிறாளே இந்த கருத்த பெண்தான் என்று கூறினார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு இந்த பெண் வந்தாள். வந்து தனக்கு கடுமையான வலிப்பு நோய் ஏற்படுவதாகவும் பிட்ஸ் ஏற்படுவதாகவும், அந்த நேரம் தன்னால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை என்றும், எனவே எனக்கு ஆரோக்கியத்துக்காக துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய நபியே என்று அந்த பெண்மணி வேண்டுகோள் விடுத்தார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நான் உமக்காக பிரார்த்திக்கிறேன், உமது நோய் குணமடையும், ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நீ என்ன விரும்புகிறாய், நீ எதனை விரும்புகிறாய், உமக்காக நோயை குணப்படுத்துமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கவா அல்லது பொறுமையாக இருந்து சுவர்க்கத்தை அடையப் போகிறாயா என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னால், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் வேண்டும், ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த நோயை நான் தாங்கிக் கொள்கிறேன், அந்த வலிப்பு வருகிற போது என் ஆடைகள் விலகுகின்றன, என் ஔரத்துகள் வெளிப்படுகின்றன, அப்படி ஒரு நிலைமை மட்டும் வராமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்கள் என்று வேண்டி நின்றாள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இப்படியான ஒரு ஈமானிய உணர்வுள்ள சமுதாயமாக நாங்கள் மிளிர வேண்டும். அண்மையிலே ஒரு பெண்மணி போலி நபி என்று இலங்கையிலேயும் சிலர் தங்களை அடையாளப்படுத்துகிற மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படியானவர்களிடத்திலே போய் சிகிச்சை பெற அழைக்கப்பட்டு, மிக பிழையான முறையிலே அந்த பெண்ணை அழைக்கப்பட்டு, பிறகு அவர் வருந்தி உணர்ந்து அதிலிருந்து மீண்ட செய்திகள் மீடியாக்களிலே பரவலாக பேசப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது நம்முடைய பகுதிகளில் கூட இதற்கான பிரச்சாரங்கள், அழைப்புகள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரகசியமாக தீராத வியாதிகளுக்கு சிகிச்சை பெறுவது என்று சொல்லி பெண்கள், குறிப்பாக பெண்கள் போய் வருகிறார்கள். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம், இந்த நன்மையை ஏவுகிற தீமையை தடுக்கிற இந்த பணியில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இது இருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். நமது அண்மை கிராமங்களில் ஒன்றுதான் அது. குடும்பத்திலே உள்ளவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், இன்னாரெல்லாம் போகிறாங்க, இப்படி பாதிரிமாரிடத்தில் போய் அவங்களிடத்தில் சிகிச்சைக்காக காத்திருந்து சிகிச்சை பெறுகிறார்கள் என்று சொன்னபோது நான் சொன்னேன், என்னில் நம்பிக்கை இல்லை என்றால், இப்படி இவங்கள்ட்ட எல்லாம் போய் சிகிச்சை பெறுறது ஷிருக்கு, இப்படி செய்யக்கூடாது, என்னில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட பள்ளி அசரத்திட்ட கேளுங்க. சில நேரம் நான் ஒரு குர்ஆன் சுன்னா பேசுகிற அல்லது ஏகத்துவம் பேசுகிற ஒருவர் என்பதனால் இந்த கருத்தை நீங்கள் ஏற்காமல் விட்டு விடுவீர்கள். எனவே உங்களோட அசரத்திட்ட போய் கேட்டு பாருங்க என்று சொல்லியும் அந்த தாய் சொன்னார், மௌலவி அவர் தான் பெஸ்ட்டுக்கு அவரோட மகளை கூட்டிட்டு போனேன். அந்த மௌலவி, அந்த அசரத்து பள்ளி அசரத்து தான் ரகசியமாக அவரோட மகளை கூட்டிட்டு போனேன். அவர் தான் இப்போ பள்ளிக்கு வார ஆக்களையெல்லாம் இப்படி என்ன மகளை கூட்டிக்கு போய் அங்கே சோமா பைத்து நீங்களும் போயிட்டு வாங்க என்று சொல்கிறார். என்ன சுபஹானல்லாஹ், மிக மன வருத்தம். இது ஒரு சோசியல் மீடியாவில் இது வைரலாக போகும் என்றபடியால் தான் நான் இந்த தகவலை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். எந்த அளவுக்கு நமது சமுதாயத்தினுடைய நிலைமை போகிறது என்பதை பாருங்கள். வட்டிக்கு கொடுத்தார்கள், அது பாவம், பெரும்பாவம். விபச்சாரம் செய்தார்கள், பெரும்பாவம். மது, சூது, கொலை, கொள்ளை, பெரும்பாவம். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், தண்டிப்பான். ஆனால் இப்போ ஷிர்க்கை நோக்கி நமது சமுதாயம் மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, ஷிர்க் அல்லாததை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி வமஅவாஹுன்னார், அவருக்கு நிரந்தரமான தங்குமிடமாக நரகத்தை ஆக்குகிறான். வமாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு, இணை வைக்கிறவர்களுக்கு
உதவி செய்யக்கூடியவர் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் பேசுகிறார். நாம் இந்த உலகத்திலேயும் கஷ்டப்பட்டு போட்டு நோயால் பல வலிகள் கஷ்டங்கள் சிரமங்களை எதிர்கொண்டு போட்டு பொறுமையை இழந்து ஷிருக்கில் போய் வைத்தியம் தேட போய் மௌத்தானத்துக்கு பிறகு ஷிருக்கு வைக்கிற இணை வைக்கிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை எப்படி இருக்கு? அவர் என்ன சொல்கிறார்? அவர கடவுளை பேரை சொல்லி இயேசு பிரான் உங்களை சுகப்படுத்துவாராக, அவர் இதை ஏற்றுக்கொள்கிறீரா? ஓ நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேட்டோன்னே சொல்கிறேன் எனக்கு நிதானம் இல்லை, எனக்கு ஒன்றும் விளங்கல்ல, அவர் சொல்லித்தந்தாப்பில் நான் சொல்லிட்டேன் என்று சொல்கிற சூழல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எப்படி என்றா நம்முடைய சனம் இந்த கபறுகளில் போய் அதற்காக நேர்ச்சை வைத்து அதற்காக காணிக்க போட்டு அந்த கபறுகளை பிரார்த்தித்து பழகி இப்போது அடுத்த கட்டமாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இது வளர்ச்சி அடைஞ்சு டிரெக்டாக மாற்று மதத்தவர்களை நாடி செல்கிற அவருடைய ஆலயத்தில் போய் நின்று இதுக்கு எப்படி என்றாலும் நோய் குணமடைந்தால் சரி என்ற ஒரு அளவுக்கு போயிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னொன்று, வறுமையை கொண்டு அல்லாஹ் மனிதர்களை சோதிக்கிறார். கடுமையான வறுமை வரும். வறுமை வந்தோடனே காசு வேணும். என்ன செஞ்சென்றாலும் காசை உழைக்கணும். அது வட்டிக்கு கொடுத்தண்டாலும் ஒன்றும் இல்லை, வட்டிக்கு எடுத்தண்டாலும் ஒன்றும் இல்லை, களவெடுத்தண்டாலும் ஒன்றும் இல்லை, என்னென்றான செஞ்சு காசு எடுக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஹராமான விடயங்கள் நமது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்த விளக்கமுள்ள நாங்கள் மௌனமாக இருப்பது மிகப்பெரிய பாவமாகும். நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் மௌனமாக இருக்க இயலாது. இல்லை என்றால் இதுக்கு பெரிய தண்டனை நமக்கு இருக்கிறது. அது பற்றி நான் பின்னால் சொல்வதற்கு இருக்கிறேன். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத், விசுவாசிகளான ஆண்களும் பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலர் மற்ற சிலருக்கு நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறார்கள். என்ன விடயத்தில்? யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், பாவமான விடயங்களை விட்டும் தடுக்கிறார்கள். வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். வயுதூன ஜகாத்த, ஜகாத்தை கொடுக்கிறார்கள். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் ஞானமிக்கவன், மகத்துவமானவன், கண்ணியமானவன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்முடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? மூமினான ஆண்களும் பெண்களும் நல்ல விஷயத்தில் ஒன்றாக செயற்படுவா. தொழுற விஷயத்தில், ஜக்காத்து கொடுக்குற விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படுற விஷயத்தில், நன்மையை ஏவுறத்தில், தீமையை தடுக்கிறத்தில் அவங்க உறவாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிற போது, ஷிருக்கான விஷயங்களுக்கு வழிகாட்டுறத்தில், ஹராமான விடயங்களுக்கு வழிகாட்டுறத்தில் நாங்கள் துணை புரிவது நாங்கள் ஈமானிய உள்ளம் கொண்டவர்களா என்பதை மிக தெளிவாக பிரித்து காட்டுகிற ஒரு விஷயமா. நாங்கள் மூமினண்டா எங்கள்கிட்ட இப்படி இருக்கும், மூமின் இல்லைண்டா அடுத்த பக்கமாக இருக்கும். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னொரு விடயம், இந்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கோர்ட்ஸுகளுக்கு போனால், நீதிமன்றங்களுக்கு போனால் நல்ல அழகான பிள்ளைகள் நீதிமன்றங்களுக்குள் வந்திருப்பார்கள். பெண் பிள்ளைகள் பேரை கேட்டால் பாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா, இப்படி பேர்களோடு வந்திருப்பார்கள். நாம் நினைப்போம் இந்த பிள்ளைக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருக்குமாக்கும், மாப்பிள்ளை விட்டு அடிச்சிருப்பாராக்கும், அல்லது சொத்தை பறிச்சிருப்பாராக்கும், அல்லது வேறு ஏதாவது பாதிப்பாக்கும் இந்த பிள்ளைக்கு என்று நாம் பரிதாபத்தோடு பார்த்துக்கிருப்போம். அங்கே வாசிக்கப்படும் இத்தனை கிராம் என்ன கஞ்சாவை தன் உடைமைக்குள் மறைத்து வைத்திருந்தார். எப்படி மேலே ஷோலும் போட்டிக்க அல்லது ஃபர்தாவும் போட்டிருப்பா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு கேவலமாகவும் வெக்கமாகவும் இருக்கும், சிந்தித்து பாருங்கள். இப்படி இன்றைக்கு இந்த அளவுக்கு பரவலாக பாவங்கள் நம்ம பார்க்குற பக்கமெல்லாம் நடந்துக்கிருக்குது. ஒரு காலம் வட்டிக்கு கொடுக்கிற எடுக்கிற விஷயங்களை எல்லாம் செய்கிறவர்களை சமூகம் தூரமாக்கி பார்த்தது. அந்த வட்டி கொடுக்குறாள் வீட்டில் திருமண ஒப்பந்தம் வச்சிக்கப்படாது, அவைய வட்டிக்காராக்கள், அந்த வீட்டில் தண்ணியும் வாங்கி குடிக்கக்கூடாது, அந்த காசில் பள்ளிக்கு கூட காணிக்கையும் வாங்கிடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒதுக்கி பார்த்த ஒரு காலம் இருந்தது. இப்போ
பள்ளியை நிர்வகிக்கிறாக்கள் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் இந்த பள்ளியை பற்றி சொல்லலை, சில இடங்கள் அப்படி இருக்குது. பள்ளியை நிர்வகிக்கிறவர்கள் பிரதானமான வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அளவுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் என்கிற அளவுக்கு நமது சமுதாயத்தில் இனி செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் செய்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தவறு செய்கிறத பாவம் செய்கிறத பார்த்தால் பல் யுகையிர்ஹு பியதிஹி, தன் கையால் அதை தடுக்கட்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று அதற்கு முடியவில்லை என்றால் தன் நாவால் தடுக்கட்டும். அதற்கு இயலவில்லையா தன் உள்ளத்தாலேயாவது அதை வெறுத்து ஒதுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுதான் ஈமான்ல ஆக குறைஞ்ச படித்தரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. நன்மையை தீமையை தடுக்கணும் என்று போட்டு பாவத்தை கண்டா கையால் தடுக்கிறண்டு நம்முட அதிகாரத்தில் இல்லாத ஒரு ஆளை போய் தடுக்க போனால் பிரச்சனை வரும். அப்போ ஆக குறைஞ்சது நம்முட வீட்டில் நம்முட பிள்ளையனையெல்லாம் சொல்லி பார்க்கலாம், அவருக்கு நாம் அடிக்கலாம். சிறிய பிள்ளைகள்டா கையை தட்டி விடலாம். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை சதக்காவுக்காக வந்த ஈத்தம் பழத்தில் இருந்து எடுத்து வாய்க்க வச்சுட்டு ரசூலுல்லாஹ் தட்டி துப்பிவிடு என்று அந்த குழந்தைக்கு அந்த இடத்திலேயே அறிவுரை சொன்னார்கள். அந்த துப்புவதற்காக தூண்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத்து சதக்கா அனுமதிக்கப்பட்டதல்ல, ஆனால் அவர்களுக்கு ஹிபத் அன்பளிப்பு அனுமதிக்கப்பட்டது. எனவே தான் உடனடியாக தடுத்தார்கள். இப்படி நமது குடும்பத்திலே இந்த நன்மையை ஏவுகிற தீமையை தடுக்கிற இந்த பணியை செய்ய முடியும். அல்லது நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால், ஒரு ஆசிரியராக இருந்தால், அல்லது மாணவர்களுக்கு நல்லுரை, அதாவது அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்கிற அந்த நேரடியான தொடர்புகள் இருக்குமாக இருந்தால் அந்த விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும், அல்லது உபதேசங்கள் செய்து தடுக்க முடியும். இப்படியான எந்த சூழலும் இல்லாத போது இதை அங்கீகரித்து கொண்டு இருக்க முடியாது. ஒரு உண்மையான விசுவாசி அப்படி இருக்க மாட்டார். இப்போ எப்படி சில பெண்கள் இருக்கிறார்கள், கணவனுக்கு பீடி வாங்கி வந்து கொடுக்குறார்கள், சிகரெட்டு வாங்கி வந்து கொடுக்குறார்கள், கடைக்கு போகிற நேரம் தேவையான சாப்பாடுகளை வாங்கிட்டு வார மாதிரி பீடியும் ஒரு கட்டு வாங்கி வந்து கொடுக்குறார்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லலை. இது ஈமானிய உணர்வுள்ள ஒரு மனிதனுடைய செயற்பாடாக, ஒரு முஸ்லீமுடைய செயற்பாடாக இருக்க முடியாது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போன்று குர்ஆனிலே சூரா லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு செஞ்ச புத்திமதியை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு வாப்பாவும் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும் என்று. அந்த புத்திமதிகளில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொன்ன புத்திமதி என்னவென்றால், மகனே, நீ யா புனைய அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டு, நீ தொழு என்று சொல்லிவிட்டு வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையான விடயங்களை நீ பிறருக்கு ஏவு, எடுத்து சொல்லு, வஅன்ஹ அனில் முன்கர், பாவமான விடயங்களை தடுத்து நிறுத்து என்று சொன்னார்கள். வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படுகிற துன்பங்களின் போது பொறுமையாக இருந்து கொள். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் மிக உறுதியான காரியம் என்று சொன்னார்கள். உறுதிமிக்க செயற்பாடு, ஒரு ஈமானிய உறுதிமிக்க மனிதனாக நீ இருந்தால் இந்த விஷயம் உன்னிடத்தில் இருக்கும். சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் சத்தியத்தை பேணி நடக்கிறோம், மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறோம், கொள்கைவாதிகளாக இருக்கிறோம் என்றால் நாங்கள் தொழணும், நன்மையை ஏவோணும், தீமையை தடுக்கணும், சோதனைகளின் போது பொறுமையாக இருக்கணும். நோய் என்றவுடனே ஷிர்கான முறைகளில், இணை வைக்கிற முறைகளில் நோய்க்கு நிவாரணம் தேடக்கூடாது. அல்லது வறுமை என்றவுடன் வட்டி, சூது, களவு, இப்படி ஹராமான முறைகளில் அதற்கு நிவாரணம் தேடக்கூடாது. இது ஒரு உறுதியான கொள்கைவாதியினுடைய நிலைப்பாடாக இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பனு இஸ்ரவேலர்களே ஒரு சமுதாயம் இருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அந்த பனு இஸ்ராயல்களுக்கு நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமையில் பள்ளிக்கு வந்து ஜும்மாவில் கலந்து கொள்ளணும், தொழணும் என்றது கட்டாயமாக்கப்பட்டிருந்ததோ,
அதுபோல் அந்த சமுதாயத்துக்கு இருந்த கட்டளை என்னவென்றால், சனிக்கிழமையில் நீங்கள் பள்ளிக்கு வரணும், வணக்கத்தில் ஈடுபடணும். நம்ம வெள்ளிக்கிழமை மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை. இப்படி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கட்டளையை இட்ட போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த சனிக்கிழமையில தான் மீன்கள் கடலில் மேலுக்கு வர தலையை காட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழல். எப்படி இருக்கு மீனவர்களுக்கு? உடனே அவர்கள் என்ன செய்தார்ன்றா, நாங்கள் மீன் பிடிக்கலை, ஆனால் பக்கத்தில் மடுவை தோண்டி அதுக்குள்ளே மீனை வர வைக்கிற ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள். அப்போ அங்கே 3 வகையான மக்கள் அந்த சமூகத்துக்குள் இருந்தார்கள். ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து சனிக்கிழமையில் மீன் பிடிக்கணும், வணக்கத்துக்கு வாங்க, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு வாங்க என்ற அழைப்பை மீறி மீன் வேட்டையில் ஈடுபட்டார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் நீங்கள் செய்கிறது பிழை, இப்படி செய்யாதீங்க என்று தடுத்தார்கள். 3வது ஒரு சாரார் இருந்தார்கள், அந்த சமூகத்தை தானே அல்லாஹ் அழிக்க போகிறான், நீங்கள் என்னத்துக்கு நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க என்று இப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அந்த எவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து அந்த மீனை சனிக்கிழமையில் பிடிக்க வேணாம் என்ற அந்த கட்டளைக்கு மாறு செய்து மீன் பிடியில் ஈடுபட்டிருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றிவிட்டான், உருமாற்றிவிட்டான். அதே நேரம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபலம்மா நஸு மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட நல்லுபதேசங்களை அவர்கள் மறந்து செயற்பட்ட போது அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிசு, எவர்கள் இந்த பிழையான விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று மக்களை தடுத்தார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். நீங்கள் மீன் வேட்டை போனால் சனிக்கிழமையில் வணக்கத்துக்காக போங்க, இது அல்லாஹ் தடுத்த விடயம் என்று எவர்கள் இந்த பணியை செஞ்சாங்களோ, நன்மை ஏவுகிற தீமையை தடுக்கிற இந்த பணியை செய்தார்களோ அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் வஅഖذனல்லதீன ஸலமு பிஅஸாபின் பஈஸின், எவர்கள் அநியாயம் செய்து தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டார்களோ அவர்களை மிக கடுமையான வேதனையை கொண்டு பிடித்தோம். பிமா கானு யஃப்சுகூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களின் காரணமாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபிலே குறிப்பிடுகின்றார். எனவே நாம் நன்மையை ஏவிக்கிட்டே இருக்கணும், தீமையை தடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 காரணங்களுக்காக. ஒன்று, அல்லாஹ் நம்மளுக்கு அதை கடமையாக்கி இருக்கிறான் என்ற காரணம், அதைத்தான் அந்த மக்கள் சொன்னார்கள். 2வது காரணம், இந்த உபதேசத்தை கேட்டு சில நேரம் அவங்க இணையலாம், திருந்தி வாழலாம் என்பதற்காக. அப்போ அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கிறான், எனவே நாம் செய்வோம், அப்போதான் நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று தான் அவங்க செஞ்சாங்க. குரங்குகளாக உருமாற்றப்பட்ட போது அல்லாஹ் இந்த நன்மையை தீமையை தடுத்தவர்களை அப்படி செய்யலை, அவங்கள காப்பாற்றிட்டார். ஏனென்ன நாம் வாழ்கிற காலம் அப்படித்தான். இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு வார ஒரு காலகட்டம். தொழுறாக்களில் வீதம் குறைய, சக்காத்து கொடுக்குறாக்களில் வீதம் குறைய, நோன்பு பிடிக்கிறாக்களில் வீதம் குறைய, பயானு போராக்களில் வீதம் குறைய, இஸ்லாமிய முறையில் திருமணத்தை செய்கிற ஆக்கள்ற வீதம் மிக குறைய, மற்றும்படி பேரக்கட்டா பாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா, இப்படி எல்லாம் சஹாபியா பெண்மணிகளோட பேர் தான். சேலை பார்த்தா அவைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிட்டு இருக்கு சமூகத்துடைய நிலைப்பாடு. இந்த நேரத்தில் நாங்கள் மௌனிகளாக, வாய்மூடி மௌனிகளாக இருந்தோம் என்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். அந்த சமுதாயம் எப்படி அந்த சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது என்று சொன்னபோது இவர்கள் மீறி பிடித்த நேரம் அல்லாஹ் குரங்குகளாக மாற்றி அவர்கள் அந்த தீமையை தடுத்ததனால் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினானோ அது போன்ற நம்மளையும் காப்பாற்றுவான். நாம் இந்த நன்மையை ஏவுகிற தீமையை தடுக்கிற பணியில் ஈடுபட்டார். அல்லாஹ் இது சம்பந்தமாக குர்ஆனில் இப்படி சொல்கிறான், வத்தகு ஃபித்னத்தன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபித்னா என்பது சோதனை அல்லது தண்டனைகளை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா, அந்த தண்டனை வெறுமனே உங்களில் குற்றம் செய்கிறவர்களுக்கு மட்டும் வராது.
அது பொதுவாக எல்லோருக்கும் வரும். அப்படியான தண்டனையை நீங்கள் அங்கி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் வட்டியை கொடுத்தா எனக்கு என்ன, அவ பாதிரியார்கிட்ட போனா எனக்கு என்ன, நானா போனேன், நானா வட்டியை கொடுத்த என்று இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவக்கு வார தண்டனை அவக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் தான் என்று சொல்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் தண்டனைகள் என்று வருகிற போது நாம் நினைக்கக்கூடாது ஆது சமூது கூட்டத்தாருக்கு எப்படி முற்றாக அழிக்கிறதுக்கு அதாபு இறங்கினதோ அது மாதிரித்தான் ஆக்கும், அதுதான் தண்டனை என்று. அப்படி அல்ல. நமக்கு ஏற்படுகிற கடுமையான கவலைகள் கூட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற சோதனைகள் தான். நமக்கு ஏற்படுகிற கடுமையான நோய்கள் கூட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றுக்கில் சோதனைகள் அல்லது தண்டனைகள். நமக்கு வருகிற கடன் பிரச்சனைகள், நமக்கு வருகிற பொருளாதார நெருக்கடிகள், நமக்கு வருகிற வாழ்க்கை பிரச்சனைகள், நமது பிள்ளைகள் மூலம் ஏற்படுகிற துன்பங்கள், சோதனைகள், இது எல்லாமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் பார்க்கணும். அப்போ இதுகளிலிருந்து விடுபடுறதுக்கு நாம் என்ன செய்யணும் என்று கேட்டால், நாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளை சரியாக செய்யணும். அதே போன்று மற்றவர்கள், நமது நிர்வாகத்துக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த தவறுகளை செய்கிற போது அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும், பார்த்து கொண்டிருக்க கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் தவறு செய்கிறவனை கண்டு அவனை திருத்தவில்லை என்றால் அவுஷக அன் யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாபிஹி, அல்லாஹ் அவர்களுக்கும் தண்டனையை பொதுவாக்க பார்க்கிறான் என்று சொல்கிறார்கள். ஒருவன் தவறு செய்கிறான், அவனை மக்கள் காணுகிறார்கள், ஆனால் திருத்தவில்லை என்றால் அவனுக்கு மட்டுமில்லை தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அய்யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாபிஹி, அல்லாஹ் அவனுடைய தண்டனையை பொதுவாக ஆக்கி விடுகிறான், எல்லோருக்குமாக அந்த தண்டனை வருகிறது. அன்பான தாய்மார்களே, நாங்கள் பார்க்கிறோம் பல அழிவுகள் வருகிறது, அது நல்லோருக்கும் தான், எல்லோருக்கும் தான் அந்த தண்டனை பொதுவாக இருக்கிறது. நல்லவரும் மாட்டிக்கொள்வார், பொல்லாதவரும் மாட்டிக்கொள்வார். ஆனால் மறுமையில் தான் அதை பிரித்து அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்குரிய அந்தஸ்துகளை கொடுக்கிறார். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கும் அந்த தீமையில விழுறதுக்கும் ஆன உதாரணம். தீமையை தடுக்கிற ஒரு சாராருக்கும் தீமையில மூழ்கிற ஒரு சாராருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு உதாரணம் என்னவென்றால், ஒரு கூட்டம் ஒரு கப்பலில் பயணிக்கிறார்கள். அந்த கப்பலுக்கு 2 தட்டுகள், மேல் தட்டு கீழ் தட்டு என்று. இப்போது மேலுக்கு போவதற்காகவும் கீழுக்கு பயணிப்பதற்குமாக என்று சீட்டு குலுக்கப்படுகிற துண்டு குலுக்குகிறார்கள். அந்த துண்டில் மேல் மாடியில் யார் இருப்பது என்று விழுந்து விட்டால் அவர்கள் அந்த மேல் தட்டிலே இருந்து விடுவார்கள், கீழ்த்தட்டு என்று விழுந்தவர்கள் கீழ்த்தட்டிலே இருந்து விடுவார்கள். இப்படியாக பயணித்து கொண்டிருக்கிற போது கீழுக்கு உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் மேலே போய்த்தான் எடுத்துக்கு வரணும். இப்போது இவர்கள் அடிக்கடி தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிற போது இவர்கள் யோசிக்கிறார்கள், நாங்கள் அடிக்கடி மேலே போய் தண்ணீர் எடுத்து வருவதனால் அந்த மேல் தட்டிலே உள்ளவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஏன் நாம் வீண் சிரமத்தை கொடுக்க வேண்டும்? எனவே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். நாம தானே கப்பலில் தண்ணிக்கு மேல் இருக்கிறார்கள், ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், கப்பலில் ஓட்டை போடுவோம், ஓட்டையை போட்டு நேரடியாக தண்ணி எடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மேலே இருக்கிறார்கள் அவைய நல்லாக்கள், அவைய ஓட்டையே போடாதாக்கள் கப்பலுக்கு. அப்போ இவங்க நாம ஓட்டை போடலை தானே, அவங்க போட்டால் நமக்கு என்ன என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் எல்லோரும் அழிந்து விடுவார்கள். ஃபெஸ்ட்டுக்கு அவங்க மூழ்குவாங்க, ஓட்டை போட்டாக்கள், கடைசியாக கப்பலே மூழ்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ இன் அஹது அலா ஐதிஹிம் நஜவ் வ நஜு ஜமீஆ, நஜவ் வ நஜவ் ஜமீஆ. அவர்கள் இந்த தவறை பார்த்து தடுத்து நிறுத்துவார்களாக இருந்தால், யார் ஓட்ட போறாரோ அவரை கையை பிடிச்சி இப்படி செய்யாத என்று அவருடைய விபரத்தை சொல்லி தடுப்பார்களாக இருந்தால் இவங்களும் பாதுகாத்து, தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாத்து கொள்வார்கள்.
இவர்களும் அந்த அழிவிலிருந்து தப்பி மற்றவர்களையும் தப்ப வைத்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் 3 சாராரை பற்றி சொன்னார்கள். இந்த பணியை, இந்த நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கிற இந்த பணியை நாம் செய்யாமல் விட்டோம் என்றால் இதனுடைய விபரீதங்கள் இவைகள். யார் என்ன செஞ்சாதான் எனக்கு என்ன, நான் சரியாத்தானே இருக்கேன், எங்கட வீட்டில் எல்லாரும் சரியா இருக்கிறாங்க என்று நாங்கள் இருக்க முடியாது. மற்றவர்களுக்கும் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 3 சாரார் இருக்கிறார்கள், சுவர்க்கம் போக மாட்டார்கள். எவ்வளவு பாரதூரமான ஒரு ஹதீஸ் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 3 சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைய தகுதி இல்லாதவர்கள், போகவே மாட்டார்கள். ஒன்று அல் ஆக்குலி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். நிறைய வீடியோக்கள் வெளியாகின்றது, சோசியல் மீடியாவிலே, ஃபேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே வருகிறது. தன்னுடைய தகப்பனை அடிக்கிற காட்சிகள், பிள்ளைகள் வாப்பாக்கு அடிக்கிறாங்க, பிள்ளைகள் உம்மாக்கு அடிக்கிற. அதே போன்று மருமகளும் மருமகனும் சேர்ந்து வெளியாக்குற வீட்டில் இருந்து, அல்லது மகளும் மருமகனும் சேர்ந்து தாயை வெளியாக்குற. இப்படி பல சோகமான சம்பவங்கள் சமூக ஊடகங்களிலே பரவலாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலும் இது நடக்கிறது, நம்மவர்களுக்கு மத்தியிலும் நடக்கிறது. சில நம்முடைய தாய்மார்கள் ரோட்டாக ஒரு பிடி சோத்துக்காக கையேந்தி திரிகிறார்கள் கடுமையான வெயில் காலங்களிலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய சுவர்க்கம் நரகத்தை அல்லாஹ் இந்த பெற்றோரை பார்ப்பதை கொண்டு தீர்மானிக்கிறார். பெற்றோருடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி என்றும், பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹ் கோபிக்கிறான் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் பெற்றோரை துன்புறுத்துகிறவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நிலைமைகள் எங்களுக்கு மத்தியில் இருந்தால் நாம் சீர்திருத்து கொள்ள வேண்டும். நமது பெற்றோரை அவர்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கும் சுவர்க்கம் கிடைக்கும். அதே போன்று நமது பிள்ளைகளும் நம்மை பார்ப்பார்கள். இந்த தலைப்புக்கு உட்பட்ட ஒரு விடயம், 2வது விடயம் வத்தையூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் தையூஸ் என்று சொன்னார்கள். தையூஸ் என்று சொன்னால் யார் என்றால் ஒரு குடும்பஸ்தர். அவர் தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் விபச்சாரம் போன்ற பாவமான காரியங்களை செய்கிற போது, அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை செய்கின்ற போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார், ரோஷம் இல்லாமல் இருக்கிறார். மனைவி ஹராத்தை செய்கிறாள் அல்லது பிள்ளைகள் ஹராத்தை செய்கிறார்கள், இவர் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். அல்லது ஒரு பெண்மணி, ஒரு குடும்ப தலைவி, அவளுடைய வீட்டிலே ஹராம் நடக்கிறது, குடும்பத்திலே உள்ளவர்கள் செய்கிறார்கள், அவள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்திலே ஹராத்தை செய்கிற போது, அல்லாஹ் தடுத்த விடயங்களை செய்கிற போது இதனை பார்த்து கொண்டிருக்கிற, அங்கீகரிக்கிற ஒரு மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதற்காக வீட்டில் போய் சண்டை பிடிங்க என்று நான் சொல்ல வரல. அழகிய முறையில் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, அழகிய நுட்பமான நிதானமான முறைகளை கையாண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழையுங்கள். வல் மௌஇலத்தில் ஹசனா, அழகிய நல்லுபதேசங்களை கொண்டு அழையுங்கள். வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், பிழையான கொள்கையிலே இருப்பவர்களோடு, பிழையான கொள்கையின்பால் அழைக்கிறவர்களோடு அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள், தர்க்கம் செய்து அவர்களை அல்லாஹ்வுடைய நேரான பாதையின்பால் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பிள்ளைகள் என்றதற்காக அல்லது நம்முடைய பிள்ளைதானே என்றதுக்காக உரிமையோடு அவனோடு சண்டை பிடிச்சி மல்லு கட்டி வீட்டோட்டு வெளியேற்றி விடுவதனால் தீர்வை எட்ட முடியாது. அவன் போய் சுதந்திரமாக செயற்படுவான். இன்னமும் நம்மள்கிட்ட ஒளிச்சு செஞ்சவன், பயந்து செஞ்சவன், நம்ம கோபத்தில் சண்டை பிடிக்கிற போது அவன் வெளியாகி போய் இன்னும் ஒரு அங்கீகாரத்தோடு நண்பர்களுடைய வீடுகளில் இருந்து செய்ய தொடங்கி விடுவான். எனவே அப்படியான பிள்ளைகள் இருந்தால்
இந்த பாவமான விஷயங்களை செய்கிற, தொழாத, போதவஸ்து பாவலில் ஈடுபடுகிற, வட்டியோடு தொடர்படுகிற, ஷிர்க்கிலே மூழ்கிற அப்படியானவர்கள் இருந்தால் அழகிய முறையில் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். எங்களால் முடியவில்லை என்றால் நல்ல முறையில் உபதேசிக்கிறவர்களிடத்தில் அழைத்து சென்று அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுவதற்கு தூண்ட வேண்டும். மிக முக்கியமாக அவருடைய ஹக்குகளில் துவா செய்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள். நாங்கள் கோபத்தில் அவர்களுக்காக பதுவாத்தான் செய்கிற, திட்டுற. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது அவர்களுக்காக துவா செய்யுமாறு. அடுத்த மூன்றாவது சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களைப் போல வேடம் பூணுகிற பெண்கள், ஆண்களை மாதிரி தங்களுடைய உடைகளை, தங்களுடைய தோற்றங்களை அமைத்து கொள்ளக்கூடிய பெண்கள், இவர்களும் சுவர்க்கம் நுழைய தகுதி அற்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நன்மையை ஏவுகிற, தீமையை தடுக்கிற பணி எவ்வளவு முக்கியம் என்று குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும், அவர்கள் மூமீன்கள் என்றும், சிறந்த சமுதாயம் என்றும் அவர்களை அல்லாஹ் வர்ணித்து சொல்கிறான். ஈமான்தாரிகள் என்றெல்லாம் வர்ணித்து பேசுகிறான். கொள்கையில் உறுதியானவர்கள் என்றெல்லாம் வர்ணித்து பேசுகின்றான். அதே நேரத்தில் இந்த பணியை செய்யாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சுவர்க்கம் நுழைவதற்கு தகுதி இல்லாதவர்கள். பாவம் நடக்கிறது, அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிற குடும்பஸ்தர் சுவர்க்கம் நுழைவதற்கு தகுதி அற்றவர்கள் என்றும், அவர்களுக்கு இறங்குகிற தண்டனை, குற்றம் செய்தவர்களுக்கு இறங்குகிற தண்டனை அது அவர்களுக்கு மட்டும் இறங்காது, நம் எல்லோரையும் சூழ்ந்து கொள்கிறது என்றும் கூறுகின்றார்கள். அடுத்ததாக இறுதியாக ஒரு செய்தி என்னவென்றால், பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் இருந்தும் உள்ள அந்த சமூகத்தினர் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத் வ ஈசா இப்னு மரியம், தாவூத் நபியினுடையதும் ஈசா நபியினுடையதும் நாவினால் சபிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? தாலிக பிமா அஸவ் வகானு யஅதூன், அவர்கள் பாவம் செய்ததனாலும் வரம்பு மீறியதனாலும். கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அந்த சமுதாயம், பனு இஸ்ரவேல் என்று சொல்கிற சமுதாயம் பாவம் செய்த போது அவர்களில் உள்ள நல்லவர்கள் நன்மையை ஏவுகிற அல்லது தீமையை தடுக்கிறவர்களாக இருக்கவில்லை. கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அந்த சமூகம் செய்த பாவத்தை இவர்கள் தடுக்கவில்லை. இதனால் அந்த நபிமார்களுடைய சாபத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். லபிஸ மா கானு யஃஅலூன், அவர்கள் செய்ததுமே கெட்டதாகிவிட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த பணியை நாங்கள் விட்டோம் என்றால் நாங்களும் சபிக்கப்பட்ட சமூகமாக மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சிலர் இந்த பணியை செய்கிற இல்லை, ஏனெண்டா நாமளும் சரியாக நடக்கணும் என்ற பயத்தில் அவரை பிள்ளைகளை தொலை சொன்னால் பிள்ளை திரும்பி கப்பா நீங்கள் தொழுறீங்களாண்டு, அல்லது போதவஸ்து பாவனையில் ஈடுபடவுனாண்டு மகனுக்கு வாப்பா சொன்னால் மகன் கப்பா அப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கலாமாண்டு. அப்போ இந்த சிகரெட்டை விட வேண்டி வருமன்றதுக்காக அவன் குடிக்கிற ஐஸ் அல்லது அவன் குடிக்கிற கேஜி இதுகளை புலன்னு சொல்கிற அளவுக்கு பெற்றோருக்கு தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல நம்மளை திருத்துமாற சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ அம்புசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரா, நரக நெருப்பிலிருந்து. அந்த நரகம் நாமெல்லாம் கணக்கெடுக்காமல் அச்சமில்லாமல் இருக்கிற ஒரு சாதாரண விடயம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிகொள்ளி மனிதர்களும் பெரும் பாறாங்கற்களும் தான். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அந்த நரகத்திலே மலக்குமார்கள் இருக்கிறார்கள், கடுமையான சுபாவம் கொண்டவர்கள். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அவங்கள்ட்ட கதைச்சு பேசியெல்லாம் தண்டனைகளை குறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், என்ன ஏவப்படுகிறதோ அதை அப்படியே செய்வார்கள். நம்மட கதையெல்லாம் அந்த மலக்குகள் கேட்க மாட்டாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை கேட்பாங்க. எனவே உங்களை பாதுகாத்துக்கங்க, உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். நமது பிள்ளைகள் சாதாரணமாக நெருப்பில் கையை வச்சாலோ, கத்தியில் கையை வச்சாலோ,
அல்லது வேறு சின்ன சின்ன விபத்துக்குள்ளாயினாலோ நம்மளால் ஜீரணிக்க முடியாது என்றிருக்கிற போது எங்களை வச்சுத்தான் அல்லாஹ் நெருப்பை மூட்ட போகிறான் என்ற அந்த நெருப்புக்கு நமது பிள்ளைகள், நமது கணவன்மார், நமது உறவுகள், நமது சொந்தங்கள் ஆகுவதை எப்படி விரும்புவது? எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் பேசிக்கொண்ட விடயங்களை எல்லாம் நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.